3 காரியம் நடக்குது நம்ம வாழ்க்கையில். ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாய் நான் இதை செய்வேன். 1, சாத்தியமற்றவைகளை நான் சாத்தியமாக மாற்றுவேன். முடியாது, இல்லை, கிடைக்காது அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஆண்டவர் அருமையான ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அற்புதங்கள். 2வது, கர்த்தருடைய நாளுக்காக நேரத்துக்காக தாவீது காத்திருந்தான். ஆண்டவர் அவன் மேலே வைத்த அபிஷேகம் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அவனை ராஜாவாக நிறுத்தினது. 3வது, அந்த யவீரனுடைய நம்பிக்கை அற்றுப்போனது போல இருந்தாலும் அதை திரும்பவும் உயிர் பெறச் செய்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு நீங்கள் எந்த நிலையில் வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நான் இந்த பிரசங்கத்தை வேற காரியத்தை தான் யோசித்தேன், ஆனால் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்து இதை பேச வச்சிருக்கிறார். வரும்போது 5 நிமிஷம் லேட்டு. காரணம் என்ன தெரியுமா? கடைசி நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது. ஏன் இதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாய் ஒன்று தெரியும், என் ஆண்டவர் நிச்சயமான கிருபையை நமக்கு தரப்போகிறார். எல்லாரும் அப்படியே முடிஞ்சவங்க எழுந்து நில்லுங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை நம் நடுவிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துல கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராக இறங்கி வந்திருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரு கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், ஒருவேளை சாராலை போல நான் வயதாகி போனேன், என் கணவருக்கும் வயதாகி போச்சு, எனக்கு இனி ஒரு நன்மை நடக்குமான்னு சொல்றது போல, ஆண்டவரே காலம் கடந்து போயிடுச்சு சுவாமி, நான் எதிர்பார்த்த காலங்கள் எல்லாம் கடந்து போச்சு, இது நடக்கும் அது நடக்கும்னு யோசிச்சேன், எதுவுமே இது வரைக்கும் நடக்கல, எனக்கு ஒரு நன்மை உண்டாயிருக்குமோ அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவர் தன்னுடைய காலத்திலே அவர் செய்ய போகிற அற்புதம் குறைவுபட்ட அற்புதம் அல்ல. ஈசாக்கு என்கிற பிள்ளை உனக்கு பிறக்கும் என்று கர்த்தர் உறுதியாக அவனுக்கு வாக்கு பண்ணினார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் இல்லை, இழந்துட்டோம், நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் பார்க்கிற பார்வை என்ன தெரியுமா? ஒரு குழந்தை பிறக்கும், அது ஆண் பிள்ளையா இருக்கும், அந்த பிள்ளைக்கு ஈசாக்கு என்று பெயர் வைப்பா என்று கர்த்தர் நினைக்கிறார். எனக்கு அதே தான் கர்த்தர் உங்களுக்கும் சொல்றாரு. நான் பார்க்கிறபடி நீ பார்க்கல, உன்னுடைய பார்வை வேற, என்னுடைய பார்வை வேற. உன் பார்வையில எல்லாம் முடிந்து போனது என்று நினைக்கிறாய், ஆனால் என்னுடைய பார்வையில எல்லாம் இனிமேல் தான் நடக்க போகுது. நிச்சயமாய் நடக்கும், நடக்கும். சாரால் சொல்றாங்க, கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். ஆபிரகாமுக்கு யார் சொல்லுவாங்க, சாரால் இப்பொழுது தன் பிள்ளைக்கு பால் கொடுப்பார் என்று எவன் சொல்லுவா? எல்லா நம்பிக்கை அற்றுப்போன நிலையில கர்த்தர் சொல்றாரு, நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். அதே போல தாவீது நமக்கு கற்றுத்தர்றாரு, பதறாத, பயப்படாத, சூழ்நிலை எல்லாம் உனக்கு எதிராக இருக்கலாம், சத்துரு உன்னை ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அபிஷேகம், நீ ராஜாவாவா என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இப்பொழுது ஒரு அடிமையை விட மோசமான நிலையில பரதேசி போல ஓடிக்கொண்டிருக்கிறான். என்றைக்காவது ஒரு நாள் நான் சவுலுடைய கையில மடிந்து போவேன் என்று சொல்லி பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு சான்ஸ் கிடைக்குது, சவுலை கொலை செய்கிற ஒரு நிலைக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனா தாவீது அவனை தொடமாட்டேன்னு சொன்னான். காரணம் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் ஒரு காரியத்தை அவனுக்கு நிச்சயமாய் விளங்க பண்ணுகிறது. ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் என்னை பெருக பண்ணுவார், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், நான் ஓடி போய் என்னுடைய நன்மையை தேட மாட்டேன். அதனுடைய விளைவு, எந்த சத்துரு அவனை அழிக்க வந்தானோ அந்த சத்துரு அவனை வாழ்த்தும்படி கர்த்தர் வைத்தார். ஏற்ற நேரம் வந்த பொழுது ஆண்டவருடைய அபிஷேகம் அவனை ராஜாவாக கொண்டு போய் நிறுத்தினது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பதறோம்ல, பதறிக்கிட்டு இருக்கிறோம்ல, ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா, ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, எப்படியாவது எனக்கு அந்த நன்மை கிடைக்கணும், ஓடிக்கொண்டிருக்கிறோம், பதறிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, பொறுமையாயிரு, தாவீதுக்கு நிச்சயமான கிருபையை நான் தந்தது போல உனக்கும்
இனிமேல் இயேசு வந்து பிரயோஜனம் இல்லைன்னு மற்றவங்க சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் வருவேன், நான் வந்து அந்த பிள்ளையை சுகமாக்குவேன். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம நினைக்கிறோம் ஆகிற காரியத்தை பார்ப்போம், அழுதோம், புலம்பினோம், அடுத்தது சொல்கிறோம் ஆகிற காரியத்தை பார்ப்போம், நடக்காதை பற்றி யோசித்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள். உலகம் பார்த்தது அவள் மரித்து போனாள். இயேசு பார்க்குறாரு, அவள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாள். அவள் எழுந்திருப்பா, எழுந்து நடப்பா, எழுந்து அற்புதமான சாட்சியாய் மாறுவா. ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போய் இருக்கிறதா, செத்து போய் இருக்குதா? கவலைப்படாத, அந்த நம்பிக்கை திரும்ப உயிர் பெறும். அந்த நம்பிக்கைக்கு நான் உயிர் கொடுப்பேன். நீ விசுவாசம் உள்ளவனா மட்டும் இரு, அந்த நம்பிக்கையை நான் கனம் பண்ணுவேன். என் மேல நீ வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் தோற்று போகாது. அந்த நம்பிக்கை எழுந்து நடக்கும், அந்த நம்பிக்கை சாட்சியா நிற்கும். சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. இன்னைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த அவிசுவாசம் மாறட்டும் ஆண்டவரே, விசுவாசத்தை தாங்க. யவீருவை போல நான் உம்மை விசுவாசிக்கட்டும். செத்த பிள்ளை உயிரோடு பெற்றது போல எங்கள் வாழ்க்கையிலும் சில காரியங்கள் செத்து போனது போல இருக்குதப்பா. அதுக்கு நம்பிக்கை இல்லை, உயிர் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு நினச்ச காரியங்கள் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உயிர் பெறச் செய்வேன். பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன். கண் முன்னால் ஒரு உலர்ந்த எலும்பு அது ஓடுது, எங்கேயோ இருக்கிற இன்னொரு எலும்போட சேருது. அந்த எலும்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு எலும்பு கூடு உருவாகுது. இது கர்த்தருடைய செயல். காய்ந்து போன எலும்புகளெல்லாம் இப்போ ஒரு எலும்பு கூடாக மாறுகிறது. அதற்கு மேலே நம்ம யோசிக்கலாம், ஒரு சின்ன நரம்பு கட்டானாலும் அந்த அந்த உறுப்பே பாதிக்கப்பட்டு போகிறது. ஆனால் அந்த எலும்பில் நரம்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு உலர்ந்த எலும்பின் மேலே கர்த்தர் நரம்புகளை வரப்பண்ணுகிறார். அந்த நரம்புகள் அப்படியே பின்னி பிணைகிறது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, மனக்கண் முன்பாக கொண்டு வாங்க. உன்னுடைய உலர்ந்து போன எலும்பு போன்ற காரியங்களில் கர்த்தர் நரம்புகளை மேலே எழுப்புகிறார். ஹல்லேலூயா. நரம்புகள் அப்படியே அந்த அந்த எலும்புகளை பின்னி பிணைகிறது. இப்போ அந்த நரம்புகள் எல்லாம் உருவான பிறகு அடுத்தது ஒரு காரியம் நடக்குது. அது மேலே தசைகள் வருகிறது. ஹல்லேலூயா. தசைகள் வருகிறது. அந்த தசைகள் எங்கிருந்து வந்தது தெரியாது, ஆனால் வரும். காரணம், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன். தசைகள் எங்கிருந்து வந்தது? தசைகள் இப்பொழுது அப்படியே அந்த சரீரத்தை மூடுது. ஆஹா, எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் அங்கே நடக்குதுங்க. ஒருவேளை எசேக்கியாவை போல நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா பயந்து அப்படியே திகைச்சு போய் நின்று இருப்போம். எப்படி இது நடக்குது, எப்படி இது நடக்குது? கண்ணுக்கு முன்னால ஒரு உலர்ந்த எலும்பு, நரம்புகள் உருவானது, தசைகள் உருவாகிறது. முடிஞ்ச உடனே மேலே தோலினால கர்த்தர் அதை மூடுகிறார். தோலினால கர்த்தர் மூடுகிறார். உலக மனிதனால முடியாது, தேவனால முடியும். அந்த உடம்புக்கு தோலை எங்கிருந்து எடுத்திருப்பாரு? இன்னைக்கு நம்ம உடம்புலையே ஒரு இடத்துல தோல் இல்லைன்னா வேறொரு இடத்துல இருந்து எடுத்து அதை போடுறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அடைக்கிறவர். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கற்று செய்கிறார். அவருக்கு சாத்தியக்கூறுகள் தேவையில்லை, அசாத்தியமானவைகளை செய்வார். அந்த தசைகள் மேலே அப்படியே அந்த அந்த தோல் மூடினது. இப்போ பாருங்க, உலர்ந்த எலும்பு ஒரு சரீரமாக இருக்கிறது. ஒரு சரீரமாக இருக்குது. அதுக்குள்ள கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இருதயம் உருவாகி இருக்குதுங்க. இருதயம் உருவாகி இருக்குது, கிட்னி உருவாகி இருக்குது. யாரும் டொனேட் பண்ணல, தானாக உருவாச்சு. அந்த கிட்னி குடல்கள் உருவாகிறது. அதுக்குள்ள அப்படியே ரத்த ஓட்டம் வருது. அல்லேலூயா. மூளையை டாக்டருங்க கையை வச்சாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் தானாக மூளை உருவாகுது.
கண்கள் உருவாகிறது, நாக்கு உருவாகுது, காது நரம்புகள் உருவாகிறது, அந்த மூளை நரம்புகள் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேருது. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நம்பிக்கை அற்று போய் கிடக்கிற, நம்பிக்கை அற்று போய் கிடக்கிற, ஒண்ணுமே இல்லை. எலும்புகள் எல்லாம் சிதறி கிடந்த எலும்புகளை ஒன்றாய் கூட்டினவர், அதன் மேல நரம்புகளை இணைத்தவர், அது மேல தசைகளை உருவாக்கினவர், அதுக்கு உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியாக நீர் செய்ய போகிறீரப்பா. ஆச்சரியங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன், என் கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறது. எப்படிப்பா இது நடக்குது? எப்படி அந்த மூளை உருவாச்சு? அந்த மூளை நரம்புகள் எவ்வளவு மெலிசா இருக்கும், அதெல்லாம் உருவாகிறது, எந்த குறையும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, காற்றை பார்த்து பேசப்பா. எசேக்கியேல் காற்றை பார்த்து தீர்க்கதரிசனம் சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிற 4 திசைகளிலும் இருந்து காற்று அடித்து ஆவி அதற்குள்ள நுழைந்தது. செத்து போய் உலர்ந்து கிடந்த எலும்புகள் உயிரடைந்து அவர்கள் காலூன்றி நின்றார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ரீமாலா சந்தாரா திக்கமா கபுரவலபரபா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்களுடைய மரித்து போன நம்பிக்கைகள் உருவாகட்டும். ஆண்டவரே, எலும்புகள் உருவாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும், தசைகள் உருவாகட்டும், ஒவ்வொரு உறுப்புகளும் சீரடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதமான மாற்றத்தை நாங்கள் உம்முடைய கரத்தில் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. காலூன்றி திரளான சேனையாய் நின்றார்கள். என் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலரே நீங்களும் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பிரேத குழியில கிடக்கிறேன், மடிந்து போன நிலையில கிடக்கிறேன், உலர்ந்த எலும்பு போல கிடக்கிறேன், எனக்கு உயிர் இல்லை, ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரு, கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை வைக்கல, எல்லா நம்பிக்கையும் வீணாய் போனது. ஒரு சில நேரங்களில் சொல்றீங்க, கர்த்தரை நம்பி எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சொல்றாரு, உயிரடைவாய். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உயிரடைவேன், என் நம்பிக்கை உயிர் பெறும், நான் இழந்தவைகளை திரும்ப பெறுவேன். ஆண்டவர் சொல்றாரு, பிரேத குழிகளிலிருந்து உங்களை புறப்பட பண்ணுவேன். எல்லாம் போட்டு மூடிட்டாங்க, நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை, மாலை போட்டு மூடிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. பிரேத குழியில் ஒரு உடல் கிடக்குது. அந்த உடலை கர்த்தர் பார்க்குறாரு. அந்த பிரேத குழியை திறந்து உள்ள இருந்து அந்த உடலை வெளியே தூக்கி எடுக்கிறாரு, அதுக்கு உயிர் கொடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இப்படித்தான் நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறேன். அல்லேலூயா. நம்புறவங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் எனக்கு செய்ய போகிற நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இன்னையிலிருந்து ஒரு நம்பிக்கை வளர்த்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமா என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்வார். உலர்ந்து போன எலும்புகளையும் உயிரடைய செய்கிற வல்லமை என் ஆண்டவருக்கு இருக்குமானால் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. என் குறைகள் அவருக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரப்பா. என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகிற அற்புதத்துக்காக உமக்கு நன்றி. நீர் தரப்போகிற அந்த நிச்சயமான கிருபைக்காக உமக்கு நன்றி. உலர்ந்த எலும்பு போல இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில திரும்ப எங்களை உயிரடைய செய்கிறீரதற்காக உமக்கு நன்றி. அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எங்கள் மேல நீர் வைத்த அபிஷேகம் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை ஒருவேளை அற்றுப்போனது போல இருக்கலாம். எங்களுடைய நம்பிக்கை உயிரடைய செய்ய போகிற கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை கரம் பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்கப்பா. தொடர்ந்து வரும் நாட்கள்ல உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான காரியங்களை செயல்களை நாங்கள் அனுபவிக்கட்டோப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும்.
இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நீர் கிரியை செய்ய போகிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.